ஹலோ ஹாய் கைஸ். இன்றைக்கி என்னென்னா பிஎஃப்பில், அதாவது உங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க. அந்த பிஎஃப் அமௌண்ட் எப்படி வந்துட்டு நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி பிஎஃப் பிடிச்சிருந்தாங்கன்னா பிஎஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. யூஏஎன்ற ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 12 டிஜிட் நம்பரு. அதுவும் ப்ளஸ் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போய்ட்டு யூஏஎன் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் ரெண்டாவது ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணிவிட்டு யூஏஎன் நம்பருங்க பாருங்கள். ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கேன். கொடுத்துட்டுங்க கேப்சா டைப் பண்ணணும். கேப்சா டைப் பண்ணி முடிச்சோடனே மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். சரிங்களா? இதை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத பேலன்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மகிட்ட பிடிச்ச அமௌண்ட்டு, ரெண்டாவது இருக்கிறது கம்பெனி போட்ட அமௌண்ட்டு, மூணாவது கம்பெனி போட்ட அமௌண்ட்டு. சரிங்களா? பிஎஃப் நம்பரும் பாஸ்வேர்டும் இருந்தது அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஹெச்ஆர் டீமில் கேட்டிங்க அப்படின்னா பிஎஃப் நம்பர் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பாஸ்வேர்டுன்னு கேட்டிங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை பாஸ்வேர்டு எல்லாம் நீங்களே ரீசெட் பண்ணிக்கலாம். யூஏஎன் டைப் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். அதில் போட்டு ஃபர்கட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. Sponsored by Genreweaves.online.